Hello everyone, welcome to Bing Webmaster Tool Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டோட கிளாரிட்டி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நாம நம்மளோட வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸோட பிஹேவியர்ஸை ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க எந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் அவங்க ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, அப்புறம் எவ்வளவு நேரம் உங்களோட வெப்சைட்ல அவங்க இருந்தாங்க, அதை பத்தி எல்லாமே நம்ம விஷுவலாவே தெரிஞ்சுக்க முடியும். கூகுள் அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டல் விசிட்டர்ஸ் அதுக்கப்புறம் டோட்டல் செஷன் இதை தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா யூசரோட பிஹேவியரை டீடைல்டான ஒரு வீடியோ ஃபார்மேட்ல நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இங்க மைக்ரோசாஃப்ட் நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸை ஃப்ரீயாவே தராங்க. சரி வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டிங் ஏஜ் பிஹேவியரல் அனாலிட்டிக்ஸ் டூல். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம யூசரோட இன்ட்ராக்ஷன் நம்மளோட வெப்சைட்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த கிளாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம யூசரோட பிஹேவியரை தெரிஞ்சுட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் ஒரு பெட்டர் கன்வர்ஷன்ஸை வந்து நீங்கள் எடுக்க முடியும். இந்த கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ரெக்கார்டிங், அப்புறம் ஹீட் மேப். ஸோ செஷன் ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணாங்க, எத்தனை டைம் ஸ்க்ரோல் பண்ணாங்க, எந்தெந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க, இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். அடுத்து ஹீட் மேப். ஸோ ஹீட் மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான கிளிக்ஸ் எங்கேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்டஸ் பேஜை ஒரு 10 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிளிக் பண்ண போர்ஷனை இங்கே ஹீட் மேப் ஃபார்மேட்டில் காட்டுவாங்க. அடுத்து ஹீட் மேப் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹீட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷன் டூல் தான். ஸோ இந்த டூல் தான் நம்மளுக்கு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் யூசரோட பிஹேவியரை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ எப்படி விசிட்டர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹீட் மேப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி கிளாரிட்டி வந்து எல்லா விசிட்டர்ஸோட கிளிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிப்பாங்க. லைக் மொபைல் இருந்து பண்ணாங்களா இல்லைன்னா டெஸ்க்டாப்ல இருந்து பண்ணாங்களா. ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே கிளாரிட்டி வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை எடுத்து தான் ஹீட் மேப் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு விஷுவலாக தராங்க. ஸோ மெயினாக இந்த ஹீட் மேப்போட யூசஸ் என்ன அப்படின்னா யூசரோட எங்கேஜ்டு ஏரியாவை கண்டுபிடிக்க தான். ஸோ எந்த இடத்துல அதிகமாக அவங்க கிளிக் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அதிகமாக அவங்க ஸ்டே பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம இந்த ஹீட் மேப் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஸோ இந்த செஷன் ரெக்கார்டிங்கில் ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன உங்களோட வெப்சைட்டில் பண்ணாங்க அப்படின்றது ஒரு விஷுவல் ஃபார்மேட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட வெப்சைட் simplified e-learning.inக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் எந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க, எந்தெந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆனாங்க, அப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ண எந்த ஃபார்மை ஃபில் பண்ணாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு விஷுவல் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டட் செக்ஷனில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் யூசரோட ஆக்ஷனை ரீப்ளே பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எங்கேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்மளோட வெப்சைட்டில் இருந்தாங்க, ஸோ இது எல்லாமே நாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். ஈவன் இதை நீங்கள் குரூப்பாக பண்ணிட்டு ஃபில்டரும் பண்ணிக்கலாம். இதில் செக்மெண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால கம்ப்ளீட்டாக நம்மளோட யூசர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்ககிட்ட டொமைன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மைக்ரோசாஃப்டோட டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியோட ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியோட டெமோ அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்காங்க. சரி வாங்க இப்போ என்னோட டேஷ்போர்ட் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட டேஷ்போர்ட் இது ரெண்டையுமே பார்ப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட டெமோ அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியை டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஹீட் மேப் ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணி யூசரோட பிஹேவியர் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா simplifiedSEOtool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட டேஷ்போர்ட். ஸோ இதில் டோட்டல் செஷன், ஸ்க்ரோல் டெப்த், அதுக்கப்புறம் டெட் கிளிக்ஸ், குயிக் பேக்ஸ், அப்புறம் பாப்புலர் பேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் எரர்ஸ், ரெஃபரல்ஸ், ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கும். லைக் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்தாங்க, எந்த மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கண்ட்ரி, ஸோ இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். இதில் நாம் பார்த்த ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் ஹீட் மேப் இது ரெண்டுமே இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரெக்கார்டிங்கை பற்றி பார்ப்போம். இதில் ஸோ இந்த யூசர் பார்த்தீங்க அப்படின்னா 9:03 PM வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பேஜ் தான் விசிட் பண்ணியிருக்காங்க. 5 minutes 18 seconds வந்து என்னோட வெப்சைட்டில் இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க 0 கிளிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ண கிடையாது. அடுத்து செகண்ட் யூசர் பார்த்தீங்க அப்படின்னா 5 pages போயிருக்காங்க. 20 minutes 53 seconds இருந்திருக்காங்க. 5 கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணவே போதும். ரைட் சைடில் லோட் ஆகிட்டு உங்களோட வெப்சைட்டில் நடந்த எல்லா ஆக்ஷன்ஸுமே இங்கே ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீகேப்ஷா வந்து என்டர் பண்ணுறாங்க. என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷுவல் ஃபார்மேட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இவங்களோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் 51 செகண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் நீங்கள் யூஸரோட பிஹேவியர் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேஜ் லோட் பண்ணியிருக்காங்க, 6 செகண்ட் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதே மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு எல்லா யூஸரோட பிஹேவியரும் நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து ஹீட் மேப். ஹீட் மேப்பில் நிறைய பர்மா லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 23 ஹீட் மேப் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, அதாவது ரூட் டைரக்டரிக்கு. ஸோ இது நான் வியூ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோகோ மேலே 6 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எஸ்இஓ டூல்ஸ் மேலே 5 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எஸ்இஓ ஆடிட் டூல் மேலே 2 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, காம்படிட்டர் அனாலிசிஸ் மேலே 3 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, லாகின் வந்து 4 டைம் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஹீட் மேப் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கிடைக்கும். ஸோ எங்கே யூஸரோட அதிகமான கிளிக்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் யூஸருக்கு தகுந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸை பண்ணும்போது உங்களுக்கான லீட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் அவைலபிள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே வியூ ரெக்கார்டிங் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த பர்டிகுலர் யூஸரோட பிஹேவியரை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க, இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியை நாம் நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் e-learning.in-ஓட டேஷ்போர்ட். ஸோ இதுதான் நாம் இந்த சீரீஸ் ஆஃப் டியூட்டோரியல்ஸில் பார்த்துட்டு வரோம். இப்போ லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரீம் டவுன் வந்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படின்ற ஒரு பீட்டா வெர்ஷன் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளாரிட்டியோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியோட டர்ம்ஸ் ஆஃப் யூஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல செக் மார்க் கொடுத்துட்டு அக்செப்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சோர்ஸ் கோடோட ஹெட்டரில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பிளகினை யூஸ் பண்ணி இந்த கோடை நீங்கள் ஹெட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபயர் பண்ணிக்கலாம். ஸோ டேக் மேனேஜர் டியூட்டோரியல்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கோடோட ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளவே கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சிங்கிள் லைன்லேயே உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நீங்கள் திரும்பவும் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த கோடை உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜோட ஹெட்டர் செக்ஷனில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதே கோடை எப்படி வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட டேஷ்போர்ட் போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்ற ஒரு பிளகின் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்கில் லாஸ்ட்டில் வந்து அப்பியர் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஹெட்டர், பாடி, அதுக்கப்புறம் ஃபூட்டர் அப்படின்னு 3 செக்ஷன் கிடைக்கும். ஸோ நம்மளோட கோடை நம்ம ஹெட்டரில் தான் போடணும். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுங்க. திரும்ப உங்களுடைய டேஷ்போர்ட் போங்க. இங்கே ப்ரொசீட் அப்படின்றத கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கிளாரிட்டி ப்ராஜெக்ட் வந்து செட்டப் ஆகிடுச்சு. அடுத்து கோ டு கிளாரிட்டி அப்படின்றத கொடுங்க. இப்போ திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சைன் இன் டு கூகுள் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இடத்துல ஐ அக்செப்ட் கிளாரிட்டி அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் உங்களுடைய டொமைன் நேம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக செட்டப் பண்ண அக்கௌண்ட் அப்படின்றதுனால இங்கே எந்த ஒரு டேட்டாவுமே அவைலபிள் இருக்காது. ஸோ இங்கே டேட்டா விசிபிள் ஆக மினிமம் 1 டே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு 10 விசிட்டர்ஸ் வந்தாங்க உங்களோட வெப்சைட்டுக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய செஷன்ஸை வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணி மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியை உங்களோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணிக்காங்க. இதனால் யூஸரோட பிஹேவியரை நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க முடியும். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.